நேர்களே, நாம தொடர்ந்து இந்த காசாவினுடைய போர் குறித்து நிறைய விஷயம் பேசினாலும் கூட இப்போ ஒரு சீஸ் ஃபயர், அமெரிக்காவினுடைய சமாதானத்தை 21 கோடிஃபைட் பண்ணக்கூடிய ஒப்பந்தத்தை ஈஜிப்ட் கெய்ரோவில் முடிந்தது. இப்போ என்ன நிலைமை இருக்கு அப்படின்ட்டு நாம சில விஷயத்தை பேச போறோம். இதுவரை 70,000 என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள், அப்பாவிகள், குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் காசாவில். கிட்டத்தட்ட 90 விழுக்காடான கட்டடங்கள் இடிந்து நாசமாக்கப்பட்டிருக்கிறது யூத சியோனிச வெறியர்களால். அப்படிதான் நம்ம அதை சொல்ல முடியும். இங்க மிக முக்கியமாக நம்ம இந்த விவகாரத்தை பேசுற போது கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாரங்களில் நாங்கள் இந்த போரை முடித்திருவோம். இதை நான் சொல்லல, ஐடிஎஃப் சொல்றாங்க. இஸ்ராயில் ஜமீர் மற்றும் அவரோடு சேர்ந்தவர்கள் சொன்னார்கள். நாங்க திட்டமிட்டது என்னவோ 6-7 நாட்கள் தான். அதனாலதான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரிசர்வ் ஆர்மி 4 லட்சம் அளவிற்கு, ப்ரொஃபஷனல் ஆர்மி ஒரு 1,70,000, ரிசர்வ் எல்லாம் சேர்த்து 4 லட்சம், 3 லட்சம் அளவிற்காக ரிசர்வ் ஆர்மினா பல துறைகளிலும் இருக்கக்கூடியவர்கள். அங்க ஒரு 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 அடிப்படையான ஒரு சட்டம் ஒன்று, எல்லாரும் இராணுவத்தில் பணியாற்றணும். ஏன்னா அது ஒரு சின்ன நாடு, 90 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க யூதர்கள். அது ஒரு ஆக்கிரமிப்பு நிலத்துண்டு, செட்டிலர்ஸ் ஏரியா. த டெரிட்டோரியல் இஸ் சோ கால் செட்டிலர்ஸ். அப்படின்னா அவர்கள் வெளியிருந்து ஆக்கிரமித்து குடியேறியவர்கள் தான். அப்படித்தான் உலகம் அவர்களை இன்றும் அவமானகரமாகத்தான் அழைக்கிறார்கள், ஒரு தேசத்தை ஆக்கிரமித்து. அப்ப இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் 6 வாரத்தில், 1.5 மாதத்தில், 45 நாட்களில் நாங்கள் வெற்றி கொள்வோம். ஆனால் அது ஒரு சிறிய நிலத்துண்டு. 22,250 சதுர கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் நீளமும் 10 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட தமிழ்நாட்டில் ஒரு சின்ன மாவட்ட அளவிலானதுதான். தமிழ்நாட்டில் ஒரு சின்ன மாவட்டம் தான். சென்னை மாவட்டம் கூட எடுத்துக்கிடுங்க நீங்க, மதுரையோ கோவையோ. இப்படி இந்த இடத்துல அவங்க வீசின குண்டுகளை இதுவரைக்கும் மற்ற சேனல்கள்ல சொன்னான்னு தெரியல. அமெரிக்கா நேற்று நடத்தி சமாதானத்துக்கு போனாலும் இந்த மாபெரும் படுகொலையை செய்த மகத்தான பணியை அமெரிக்கா தான் நடத்தியது. இன்று நல்லவர்களை போன்றவர்கள் அரபுகளோடு கைகோர்க்கிறார்கள். அதற்கு அவர்கள் அனுப்பிய ஆயுதங்கள் மட்டும் துல்லியமாக நான் சொல்கிறேன். நான் சொல்கிற செய்திகள் ஒன்றும் எனது செய்தி அல்ல, சர்வதேசத்தில் வந்திருக்கக்கூடிய செய்திகள். அமெரிக்காவிலிருந்து 900 விமானங்களில் கார்கோ ஃபிளைட்ஸ்ன்னு சொல்றது, அது நாம இப்போ ஒரு 500 பேர் 300 பேர் போற ஃபிளைட் மாதிரி இருக்காது. ஒரு ராட்சச விமானங்கள், டன் கணக்கில் அதில் ஏற்றலாம். திருப்பி சொன்னால் பலாயிரக்கணக்கான டன்னேஜஸ் அது சுமந்து இறக்கும். அப்படி 900 கார்கோ ஃபிளைட்டின் மூலமாக கேரியர் கூட்ஸ்ன்னு சொன்ன மாதிரி ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினேஷன், ஆர்பிஜி, ஸ்னிப்பர், munitions, இன்னும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்குரிய அனைத்து வசதிகளும் 900 கார்கோ விமானங்களில் கொண்டு இறக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 7, 2023 ஆரம்பித்த இந்த போர் முடியும் வருவாயில்லை. அதாவது 2025 அக்டோபர் 10ஆம் தேதி இந்த போருக்கான ஒப்பந்தம். 2 ஆண்டுகள் கழித்து இந்த போர் இன்றைக்கு 27ஆம் தேதி. இதுவரை அவர்களால் வெற்றி கொள்ளப்படவில்லை. அவர்கள் பயன்படுத்தியது எவ்வளவு சார்? கிட்டத்தட்ட 900 விமானங்கள், நிறைய ஆயுதங்கள். கப்பல் எத்தனை கப்பல் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? 150 கப்பல்கள் முழுமையாக அவர்கள் அனுப்பிய வெடிகுண்டுகள், பிரிமியர் அணுகுண்டுகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அது அந்த ஆரம்ப கட்டத்திலான அந்த அளவிற்கான ஹைட்ரஜன் பாம்புகள் இன்றைக்கும் புதையுண்டு இருக்கிறது. ஏராளமான குண்டுகள், பங்கர் பஸ்டர்கள், GBU-57 ஏராளம்.
மெர்கோவா வெர்ஷனுக்குரியது ஆர்பிஜிகள், ராக்கெட்டுகள். அது மட்டும் இல்லாமல் ரோபாட்டிக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் சிஸ்டம், அது 150 கப்பல்கள், 900 விமானங்களிலும் கார்கோ விமானங்களிலும் 150 கப்பல்களிலும் அனுப்பி தோழர்களே 2 வருஷம் அவர்கள் போரிட்டு ஒரு சிறிய நிலப்பரப்பை வெற்றி கொள்ளாமல் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். அது எப்படி தோல்வின்னு சொல்லுவீங்க? இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு எழும். இந்த தோல்விக்கு அவர்கள் 2 ஆண்டுகளாக அவர்கள் இழந்தது என்ன தெரியுமா? அவர்கள் நாட்டில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். காசாவில் 70,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். பொதுமக்கள், குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், வழிபாட்டு தலங்கள், அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அழித்து கிட்டத்தட்ட 90% காலி. அதை போன்று 1,70,000த்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் வாழும் காலத்தில் ஊனமுற்றவர்களாகவும் உறுப்பிழந்தவர்களாகவும் நிரந்தர நோயாளியாகவும் மாறி போனார்கள். அப்ப இதுல ஒரு 1,00,000 வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் நிறைய அந்த இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி இருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கிறது. உள்ள நிறைய இருக்கு பாடி. அப்ப 1,00,000த்திற்கு மேற்பட்ட பலஸ்தீன அப்பாவி மக்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டு விட்டார்கள். 1.25 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆக கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பாதிப்பை சந்தித்த பிறகும் 900 விமானங்களிலும் 150 கப்பல்களிலும் அவர்கள் வெடிகுண்டுகளையும் பயங்கர தாக்குதல்கள், ஏர் ஸ்ட்ரைக்ஸ், F-16, F-15, F-22, F-35, F-52, GBU-57 பங்கர் பஸ்டர்கள் இவ்வளவையும் செய்தது யார் தெரியுமா? ஒரு invincible force. The people of the international community, they have been calling the invincible force. உலகம் வெற்றி கொள்ள முடியாத யூத இராணுவத்தை ஒரு சின்ன குழு வெற்றி கொண்டிருக்கிறது, எதிர்த்து போராட்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அனிஹிலேட் ஃப்ரம் த ஓன் டெரிட்டோரி, எங்களுடைய அப்ஜெக்டை நாங்கள் இலக்கை அடைந்து விட்டோம் என்று வெட்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் இஸ்ரேல் கர்ட்ஸ் போன்றவர்களும் பெஞ்சமின் போன்றவர்களும் கொக்கரித்து கொண்டிருக்கிறதற்கு அர்த்தமே இல்லை. இன்று வரைக்கும் ஹமாஸுடைய கலீலுல் ஹயா தான் சமாதானத்தை பேசுகிறார். மீசைல் தான் சமாதானத்தை பேசுகிறார். அவர்கள் அளித்ததோ உண்மையில் பலஸ்தீன தலைவர்களை. யாரை? பலஸ்தீன தலைவர் இஸ்மாயில் ஹனி, யாஹியா சின்வார், முஹம்மது சின்வார், தாயிஃப், அதை போன்று பலஸ்தீனத்தை தாண்டி லெபனானில் நசுருல்லா, அலி கராரி, இப்படி போன்ற தலைவர்களை எல்லாம் அவர்கள் அளித்தார்கள். வெற்றி கொள்ள அவர்களால் முடியவில்லை. தோழர்களே, இதனால் இஸ்ரேல் இழந்தது என்ன? நமக்கு கிடைத்த செய்திகளில் 17,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள், இஸ்ரேலியர்கள் இராணுவத்தை இழந்திருக்கிறார். அவர்கள் 1,500 தான் கதை சொல்லுவாங்க. ஈரானுடைய போரில் ஏராளமான உயிர்களை பலி கொடுத்தார்கள். 18 அபார்ட்மெண்ட்ஸ் துவம்சம் செய்யப்பட்டது. வைஸ்மன் கட்டடம் அளிக்கப்பட்டது. அதே மாதிரி முசத்தினுடைய தலைமை, சின்பட்டினுடைய தலைமை, பொதுமக்கள் வாழுமிடங்கள் எல்லாம் காலி. 50,000 பேர் அவற்றை நிவாரணம் கேட்கின்றார்கள். இந்த போரில் 1,36,000 யூதர்கள் நிரந்தரமாக நாட்டை விட்டு வெளியேறி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டின் பாப்புலேஷன்ல இருந்து பெருந்திரளான மக்கள் இனி எக்காலமும் இந்த யூத நாடு சபிக்கப்பட்ட நாடு, இங்க இருந்த பாதுகாப்பு இல்லைன்னு ட்ரைங் டு கோ அவே, வெளியே போகணும் அப்படின்ட்டு they have been waiting. இதுவும் இஸ்ரேல் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சொல்கிறது. ரொம்ப தீவிரமான ஒரு கவலையோடு அஃபீஷியல்ஸ் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு வாழ்வதற்கு தகுதியற்ற மண்டலமாக இஸ்ரேலை ஒரு சின்ன குழு மாற்றி இருக்கிறது. தோழர்களே, இதெல்லாம் எப்படி கொடுப்பான் அமெரிக்கா? அதற்கு அவன் கணக்கில் எழுதியிருக்கிறான் 237 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். எத்தனை பில்லியன்? இதெல்லாம் என்ன கணக்கு வந்திருக்குன்னா, ஒய்நெட்ஸ் உடைய அந்த செய்தி தரவுகளில் இருந்தால் நான் உங்களுக்கு தருகிறேன். 237 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள்.
237 பில்லியன் என்றால் எவ்வளவு? இந்திய மதிப்பிற்கு இன்றைக்கு 86 சில்லறை என்று இருக்கிறேன். 90 ரூபாய் வைத்துக் கொண்டாலும் 27 லட்சம் கோடி அளவிற்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஜிடிபியில் 5.2% had been declined. வீழ்ச்சி எத்தனை பர்சன்டேஜ்? 5.2% அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த போர் 2023 அக்டோபர், 2024 முழுமையாக, 2025 அக்டோபர் வரைக்கும் அவர்கள் அந்த நாட்டினுடைய மதிப்பிற்கு 787 பில்லியன் ஷேக்கல். இஸ்ரேலுடைய நாட்டினுடைய பணத்திற்கு பேர் என்ன தெரியுமா? ஷேக்கல். அது 787 பில்லியன் இஸ்ரேல் ஷேக்கல். அமெரிக்க டாலர்களின் மதிப்பு 237 பில்லியன். இந்த இஸ்ரேல் கடும் அதிர்ச்சி அடைந்து இப்பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த கொடூரம் அந்த அளவிற்கான கொடூரம். நேற்றைக்கு ஒரு பெண் சொல்கிறார், சஃபீகா. அவளுடைய அந்த பெண், அந்த சகோதரி மார்பக புற்றுநோயினால், பிரஸ்ட் கேன்சரால் பாதிக்கப்பட்டு இந்த வேதனைகள் எல்லாம் சொல்லி மாறாது தோழர்களே. அந்த அளவிற்கு கடுமையான ஒரு வழி. ஒரு 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 பாராசிட்டமால் கூட இல்லை. அப்படிப்பட்ட துயரங்களை பலஸ்தீனத்தில் இருந்து பலர் வெளியே வந்து விட்டார்கள். சிறையிலே கைது செய்யப்பட்டு கொட்டடியிலே அடைக்கப்பட்டு வெளியே வந்தா வீட்டில் குழந்தை செத்து பூச்சி மூத்தாயிட்டாங்க, இறந்துட்டாங்க. பிள்ளைகளும் இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க. கணவன் இறந்துட்டார். வீட்டை பார்த்தா வீடு இல்லை, உடல்ல கேன்சர், நடக்க முடியல. இந்த துயரங்களை எல்லாம் செய்து கொண்ட பிறகும் இந்த யூதர்களுக்கு ஆண்டவருடைய சமூகம் என்று பலர் ஆதரவு கொடுக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு வேதனையான சம்பவம் தோழர்களே. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மதத்தினுடைய அடிப்படை ஹிந்துத்துவவாதிகளும் கூட எந்த ஒரு புரிதலும் இல்லாம இந்திய அரசியலில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த வெறுப்பை எந்த பாவமும் செய்யாத பாலஸ்தீன குழந்தைகளிடத்திலும், கர்ப்பிணிகளிடத்திலும், முதியோர்களிடத்திலும் இரக்கம் இல்லாமலே அவர்கள் தங்களுடைய வெறுப்பை காட்டுவதை ஏற்றுக்கொள்ளத்தான் முடியாது. இவர்கள் வெறுப்பை காட்டினால் ஒன்றும் ஆகப் போவதில்லை. ஆகவே இவ்வளவு பெரிய பணத்தை அவர்கள் இழந்து நாட்டில் அனைவராலும் உமிழப்பட்ட பெஞ்சமின் நெத்தானியாகு மனித விரோத ஒருத்தனாகவே பார்க்கப்படுகிறார்கள். ஹோலோகாஸ்ட் சொல்வார்கள். ஹிட்லருடைய ஹோலோகாஸ்ட், படுகொலை, எத்னிக் கிளென்சிங், ஜெனோசைட். இனி இந்த சமூகத்தின் மீது உலகம் எப்போதும் இனி ஒரு இரக்கத்தை காட்டாது. இந்த சமூகத்தின் மீது இந்த உலகம் இனி எப்போதும் இரக்கத்தை காட்டாது. அந்த அளவிற்கு அநியாயம். பென்கவீர் போன்றவர்கள், பெசலில் ஸ்மோட்ரிச் போன்றவர்கள், இஸ்ரேல் கர்ட்ஸ் போன்றவர்கள், பெஞ்சமின் நெத்தானியாகு, அவருடைய முன்னாள் இராணுவ தளபதி, எல்லோரும் குற்றவாளிகள். உலகத்தில் இவன் நிரந்தரமான குற்றவாளியாக சர்வதேச கோர்ட்டால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உள்நாட்டில் ஊழல் வழக்குகள், அமெரிக்கா உக்ரைன் போருக்கு 30 லட்சம் ரூபாயை ஜெலன்ஸ்கி கொடுத்து வசூல் செய்ய முடியாமல் திண்டாடிக்கின்றிருக்கிறது. இவனுக்கு 237 பில்லியன், 30 லட்சம் கோடியை தான் கொடுத்திருக்கிறார்கள். நியர் அபவுட் $250 பில்லியன் என்று சொல்லலாம். அமெரிக்கா கொடுக்கவில்லை என்றால் இவனுக்கு எந்த விதமான வசதியும் கிடையாது. ஆகவேதான் இன்றைக்கு இனியும் இவனுக்கு கொடுக்க முடியாது என்று அமெரிக்க சமூகத்தில் 59% மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இஸ்ரேலியர்களுக்கு. கடைசியில் செப்பாலஜிஸ்டுடைய காண்பப்படி பெஞ்சமின் நெத்தானியாகு நாட்டில் 42% வாக்குகளை பெற்று 52% மக்களின் எதிர்ப்பாக ஆகி மொத்தத்தில் 7% மக்கள் யாருக்கும் ஓட்டு போடாத நிலையில் அடுத்த கட்டத்தில் அவன் தோல்வியை சந்தித்து சிறை கம்பிகளை எண்ணுவாரா அல்லது இந்த பாவத்திற்கான தீர்ப்பு என்ன? உலகம் முழுவதும் அமெரிக்காவின் கூட்டாளிகளான இங்கிலாந்தினுடைய ஸ்டோம் கியாமர், இமானுவேல் மெக்ரான், ஆல்பர்ட் அல்பேனியோ போன்ற மாபெரும் தலைவர்கள், கனடாவுடைய கெரார், எல்லோருமே சொல்கிறார்கள் இந்த மார்க் கேர் இவரை அந்த ஸ்பெயின் சொல்லுது தப்பிவிடக்கூடாது பெஞ்சமின் நெத்தானியாகு. அக்காலத்திலிருந்து, வேத காலத்திலிருந்து பல 1500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மோசமான சமூகம் என்று வேதம் சொன்னது,
ப்ராப்பசி, இறைச்செய்தி சொன்னது, அது இப்பொழுது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இவ்வளவு மோசமான ஒரு மனித சமூகத்தில் இருப்பார்களா என்று எனக்கு தெரியாது. இது வெல்ல முடியாத இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் இஸ்ரேல் தோல்வியை சந்தித்திருக்கிறது. இப்பொழுது கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உடல்கள் தேடப்பட்டு வருகிறது. 15 பாடிகள் ஒப்படைக்கப்பட்டது. எஞ்சிய 13 பாடிகளும் கொடுக்கப்படும். இரண்டாலும் கீழே விழுந்து மீசையில் மண்ணோட்டாத கதையாய் இஸ்ரேல் ஜம்பம் பேசிக் கொண்டிருக்கிறது. இதுதான் தற்போதைய நிலை. மீண்டும் அடுத்த செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன்.